மதுரை ஆஸ்டியோபதி கிளினிக்கோட ஸ்பெஷாலிட்டியே என்னென்னா, உட்காந்து அரை மணி நேரம் பேஷண்ட் கிட்ட டயக்னோஸ் பண்ணுறதுல மட்டும் ஸ்பெண்ட் பண்ணுவோம். எல்லோரும் ட்ரீட்மெண்ட் அரை மணி நேரம் முடிப்பாங்க. நான் டயக்னோசிஸ்க்கு மட்டும் ½ ஹவர் ஸ்பெண்ட் பண்ணுவேன். எல்லா பேஷண்ட்டையும் நான் தான் பார்ப்பேன். இன்னைக்கு வரைக்கும் வந்த அத்தனை பேஷண்ட்டும் என்னோடய ஸ்டூடெண்ட்டோ ஸ்டாஃபோ யாருமே ட்ரீட் பண்ணதில் 1 to 1 ஒரு பேஷண்ட் கூட மிஸ் ஆக மாட்டாங்க. ஏன்னா எனக்கு வர்ற வீடியோஸில் பார்த்துட்டு வர்ற கால்ஸ் எல்லாருமே டாக்டர் பார்ப்பாரா, நான் அங்கே போனேன் டாக்டர் பார்க்கல, அசிஸ்டண்ட் வச்சு பார்க்க சொன்னாங்க. அப்படி கிடையவே கிடையாது. அண்ட் ஐ எம் அஷ்யூரிங் யூ ஹியர், மதுரை ஆஸ்டியோபதி கிளினிக்கில் ஒவ்வொரு பேஷண்ட்டையும் 1 to 1 நான் மட்டும்தான் டயக்னோசிஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் என்னோடய அசிஸ்டன்ட்ஸ் இருக்காங்க, ட்ரீட்மெண்ட்டுக்கு கைட் பண்ணுவாங்களே தவிர டயக்னோசிஸ் 100% நான் தான் பண்ணுவேன். தைரியமாக வாங்க. அதனால தான் இங்கே 100% சக்ஸஸ் ரேட் கொடுத்துட்ருக்கோம். டே 1ல் எப்படி 90% ஆஃப் பெயினை கம்மி பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த சீக்ரெட் நான் டிஃபைன் பண்ணது பெயின் ஹேக்கிங் சொல்லி ஐ டெவலப் மை ஓன் சிஸ்டம். இதை என்னோட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லி கொடுத்துருக்கேன். என்னோடய பழைய வீடியோஸில் என்னோடய FBலலாம் போய் பார்த்தா உங்களுக்கு கிடைக்கும். This is unique technique. Day 1ல how to give a satisfactory relief for your patient on day 1 அப்படின்னு சொல்லியும் கொடுத்துருக்கேன். அதை ஃபார்முலேட் பண்ணியிருக்கேன். இந்த மெத்தடில் ஒர்க் பண்ணுறதுனால தான் மதுரை ஆஸ்டியோபதி கிளினிக்கில் டக்குன்னு எவ்வளோ சீரியஸான பெயினோட வந்தாலும் என்னால் சரி பண்ண முடியுது. மைசெல்ஃப் டாக்டர் சதீஷ் ஃப்ரம் மதுரை ஆஸ்டியோபதி கிளினிக்.